உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இந்த வருஷம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நிலையில இருக்காரு. ஹெல்த் ரிலேட்டட், நீங்க வந்து சனி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். தன்னால் முழுவதும் உணர முடியாத சூழ்நிலையாக யாராவது ஒரு நபர் நம்மளை அமுக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ல நிறைய மீனராசினர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீனராசினருக்கு அவர்கள் மன அழுத்தம் தான் அதிகமாக தெரிகிறது. சிவ வழிபாடு செய்வது அப்படின்றதும் பைரவ வழிபாடு செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்குங்களா சார்? நல்லா. மீன ராசி இவங்களுக்கு இந்த 2026 தாந்திரிக பலன்கள் சொல்லுங்க. தாந்திரிக பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, மீனராசினருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் மீனராசினருக்குமே எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மோசமாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மீனராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வருடம் வந்து நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் 7.5 சனி ஆரம்பம்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். 7.5 சனி நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆரம்பம்னு இல்லையே. அதான் 7.5 சனி இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். 7.5 சனி இருந்தாலுமே உங்களுக்கு 7.5 சனினால எல்லாருமே வந்து நம்ம கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 7.5 சனியில் கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. சென்னையிலேயே எல்லாருக்கும் தெரிந்த நபர்கள் எல்லாமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த டைமில் மட்டும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 7.5 சனி காலகட்டம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த 7.5 சனி அப்படின்றதெல்லாம் ஒரு லேர்னிங் கொடுக்கக்கூடியது தான். நிறைய பாஸ்டில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கர்மானா அவங்க பாஸ்ட்னா பூர்வ ஜென்மம் இல்லை. இந்த ஒரு 7.5 சனி காலகட்டத்துக்கு முன்னால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜென்மத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களுடைய விளைவுகள் அந்த 7.5 சனியிலே அவர்கள் அறுவடை செய்ய வேண்டியவர். அப்படிதான் சொல்லலாம். மீனராசினரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. இந்த வருஷம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியத நிலையில இருக்கார். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு அருள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதை நம்ம வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும். குரு அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தீர்த்தம் நீராடல் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநள்ளாறு அந்த மாதிரியான விஷயத்தில் அங்கெல்லாம் போய் தீர்த்த நீராடல் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மீனராசினர் அப்பப்போ அவங்க வந்து கடலில் நார்மலாக பீச்சில் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் வந்து எல்லா இடத்துலையும் கழுவி விடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து குளிக்க சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த நெகட்டிவ் கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை அவர்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படுது. ஏன்னா தன்னுடைய ஒரு தன்மையை தன்னால் முழுவதும் உணர முடியாத சூழ்நிலையாக யாராவது ஒரு நபர் நம்மளை அமுக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங்ல நிறைய மீனராசினர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக. ஸோ அந்த விஷயமெல்லாம் கண்டிப்பான முறையிலே மீனராசினருக்கு இந்த ஒரு ஆண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளால் வந்து பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே மீனராசினருக்கு இந்த ஒரு வருஷம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட், நீங்கள் வந்து சனி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் அந்த சனி அப்படின்றவர் வந்து ரொம்ப முக்கியமாக, ஏன் அவர் வந்து கர்மாவுக்கு உண்டானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்த்தோம்னா, கர்மா அப்படின்றது நம்ம வந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லவா, ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு, நம்மளுடைய வேலை தொழில் இரண்டுமே நம்மளுடைய கர்மா, டியூட்டி இல்லையா. ஸோ அப்போ அந்த டியூட்டி அவங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டியூட்டியில் அவங்க ஏதாவது, அது வந்து நாட் ஒன்லி மீனராசினருக்கு, மற்ற ராசினருக்கு எல்லா மனிதர்களுமே அப்படித்தான். பட் ஆனால் நிறைய பேர் தப்பிச்சுப்பாங்க, இவங்களால தப்பிச்சுக்க முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு தவறுகள் ஒருத்தர் செய்கிறாங்க, இப்போ சிக்னலில் வந்து ஆள் இல்லாத டைமில் நம்ம அப்படி போயிடுறோம். ஆனால் அதுலேயே அந்த ரெக்கார்டர் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பின்னால் நமக்கு வருது இல்லையா, ஃபைன் வருது, நமக்கு மொபைலில் அவங்க ஃபைன் அனுப்புகிறாங்க இல்லையா. அது மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே பிடிச்சி ஒரு ஓரமாக நிற்க வச்சு கையில் வந்து செலான கையில் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து பெரும்பாலான மீனராசினருக்கு வேலையில் அவங்க கரெக்டான முறையில் அவங்க டியூட்டி கான்ஷியஸாக இல்லாமல் இருந்தால் வருமே தவிர, மற்றபடி அவர்கள் வந்து 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கண்டிப்பான முறையில். அவ்வளோதான், மற்றபடி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசினருக்கு அவர்கள் மன அழுத்தம் தான் அதிகமாக தெரிகிறது.
பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கவலைப்படுவது வேண்டியது இருக்காது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயங்களுக்குமே நமக்கு கவலைப்பட வேண்டியது இருக்காது. நமக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாகட்டும், நம்ம தாய் தந்தையாகட்டும், அல்லது நம்ம குழந்தைகள், அவர்கள் நமக்கு அனுசரணையாக நடந்துட்டா அதை விட நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வருடம் வந்து கண்டிப்பான முறையில் மீனராசினருக்கு எதிர்பார்க்கலாம். அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இருக்கும். அவர்கள் மெயினாக வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவ வழிபாடு செய்வது அப்படின்றதும், பைரவ வழிபாடு செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 2மே ஒரே கோயில்லையே தான் இருக்கும். நமக்கு சிவன் கோயிலில் போயிட்டாலே பைரவரையும் பார்த்துடலாம். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவனை வந்து அவர்களுக்கு சிவனுக்கான ஒரு விளக்காக அவர்கள் வந்து ஒரு 2 விளக்கும், பைரவருக்கான விளக்காக அவர்கள் 4 விளக்கும் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது நல்லெண்ணெய் தீபமாகவே ஏற்றினா போதும். சிவனுக்கு நெய் தீபமும், பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் அப்படி ஏற்றினாலுமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே சார், வழிபாடு சொல்லிட்டீங்க. தாந்திரீக முறையில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? தாந்திரிக முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாக மீனராசினருக்கு பார்த்தோம்னா, நான் பொதுவாக வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மீனராசினர் சனியிலே உட்கார்ந்துருக்கார் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லக்கூடிய விஷயம்னு வச்சுங்களேன். இது பர்டிகுலராக மீனராசினருக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அரிசி இருக்கு இல்லையா, அரிசியில் வந்து அரிசியை பொடிச்சு அரிசி மாவாக்கிக்கிறது நம்மளே. அது வந்து வெளியிலேருந்து அரிசி மாவு வாங்கக்கூடாது. நம்மளே அரிசியை பொடிச்சு அரிசி மாவாக்கிட்டு அதில் அந்த கடலை இருக்கு இல்லையா, நிலக்கடலை, நம்ம சாப்பிட்ற வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை வந்து பொடி செய்து கலந்து அதோட கலந்து மீன்களுக்கு உணவாக இடுவது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பரிகாரமா இருக்கும். 2026 எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இருக்கு. எல்லாரும் செய்யக்கூடிய பரிகாரம் தான். அதே நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பலன் தரும். அதாவது 2027 மிட் ஆஃப் 2027 வரைக்குமே இதை எல்லாருமே செய்யலாம். ஆனால் அதில் வந்து பலன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய பேருக்கு அடையணும் அப்படின்றவங்க யார் அடைவாங்கன்னு பார்த்தாங்க, மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா பலன் அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். சார், 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமா. தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சியானது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள், திதிகள், இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி, நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூயல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031, 32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். இங்கே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்தார், கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்தில் வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார்.
அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கடகத்தில் ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்திலிருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கும்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்டு அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான். அல்லது ஜனவரி அது மாதிரியான மாதமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார். சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது. அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும் இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்தது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26 அது மாதிரியான ஒரு விஷயம் சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக லெவலில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம். ஆமாம், பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான். பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியடில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, சனி, ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள்வா. இப்போ கெட்டவங்க அதில் பெருசா அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே. இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.